தஞ்சை மாவட்டத்தில் கடை வாடகை பணத்தை பிரித்துக் கொள்வதில் அண்ணன் தம்பி இடையே ஏற்பட்ட சண்டையில் உருட்டுக்கட்டையால் தம்பியின் தலையில் அடித்து கொலை செய்திருக்கிறார் அண்ணன். போதை வெறி கொலையில் முடிந்தது எப்படி? தஞ்சாவூர் கணபதி நகரைச் சேர்ந்த சகோதரர்கள் அறிவழகன், திருவேங்கடம். திருமணமான அண்ணன் அறிவழகன் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். தம்பி திருவேங்கடத்திற்கு திருமணமாகவில்லை. சகோதரர்கள் இருவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். ஆட்டோ ஓட்டுதல், கூலி வேலை என இருவரும் கிடைத்த வேலைகளை செய்து வந்துள்ளனர். மேலும் இவர்களுக்கு சொந்தமாக கடை ஒன்று இருந்துள்ளது. அந்த கடையை வாடகைக்கு விட்டுள்ளனர். மாதந்தோறும் வரும் வாடகை பணத்தை இருவரும் பிரித்து எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல கடை வாடகையை பெற்றுக்கொண்டு இருவரும் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இரவு வீட்டில் மது குடித்த இருவரும் போதையில் இருந்துள்ளனர். அப்போது வாடகை பணத்தை பங்கு போட்டுள்ளனர். வாடகை பணத்தை சரிசமமாக பிரிக்கவில்லை என தம்பி திருவேங்கடம் கேட்டதாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் போதையில் இருந்ததால் சற்று நேரத்தில் அந்த வாக்குவாதம் முற்றி சண்டையாக மாறியிருக்கிறது. அப்போது வீட்டில் கிடந்த கட்டையை எடுத்து அறிவழகன் உடன் பிறந்த தம்பி என்றும் பாராமல் திருவேங்கடத்தை சரமாரியாக தாக்கியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த திருவேங்கடம் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்து விட்டார். போதை வெறியில் தம்பியை அடித்தே கொன்ற அண்ணன் அறிவழகன் அதன் பின்னர்தான் நிதானத்திற்கே வந்துள்ளார். கொலை செய்து விட்டதை உணர்ந்த அவர் சம்பவ இடத்தில் இருந்து தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் இவர்களது தாயும் மற்றொரு சகோதரரும் வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது திருவேங்கடம் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் திருவேங்கடம் உடலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் தலைமறைவாக இருந்த அறிவழகனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.